வந்து நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கு, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணது ஏன் மேம்? ஏன்னா இப்போ உமன்ஸும் இருக்காங்க, யூத்தும் இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ன்றது குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். இன்ஸ்டெட் அவங்க வந்து எனக்கு டிவி போடு, ஃபோன் கொடு பேரண்ட் கேட்காம சைல்டுக்கு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண வைப்பீங்க. இப்போ வந்ததும் அந்த குழந்தைங்க வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. ஆர்ட் இன்னுமே ஒரு 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 முக்கியமான விஷயமா குழந்தைங்களுக்கு எடுத்துன்னு வந்தா, இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அப்புறம் நீடில் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தோன்னா அது மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. அது நாட் ஓன்லி ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சோஷியல் என்டர்பிரைஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி எக்ஸ்பர்ட் ஆர்ட் பர்சன் கிடையாது, ஐ எம் அ லேர்னர் டூ. இப்போ இருக்க உமன்ஸ் யூத்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டில் சிம்பிள் வேர்டில் ஒரு சொல்லணும்னா என்ன நினைக்கிறீங்க? சிம்பிள். ஒரு 100 ரூபாவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் சம்பாதிங்க, அதுக்கான ஸ்கில்லை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்க சொசைட்டில நம்ம ஏட்டுக்கல்வி முறை மட்டும்தான் படிச்சா மட்டும்தான் நம்ம முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் படிச்சா முன்னேற்றம் அடைய முடியாது. கலை மற்றும் கைவினை துறையிலையும் நம்ம வந்து பயிற்சி அடைஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னும், அந்த கலையும் மற்றும் கைவினை பயிற்சியை வந்து படிச்சா வாழ்க்கையில எவ்வாறு முன்னேற்றம் அடையலாம், அதோட பயன்கள், அதோட நன்மைகள்லாம் விளக்கோரையா சொல்றதுக்காக ஒரு நிபுணர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா தேக்ஷனா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அமலா தேவி ரமணன். அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. உங்களை பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுங்க மேம். ஓகே, என்னோட பேர் அமலா தேவி ரமணன். தேக்ஷனா ஃபவுண்டேஷன்ற என்ஜிஓவை 2013 ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம என்ஜிஓ வந்து என்ன விஷன் நோக்கி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். ஸோ கல்வியை தாண்டி அவங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் மூலயமா ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ண முடியுன்றதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ஜிஓவோட ஒர்க்கை வந்து கோவிடுக்கு முன்னையும் பின்னையுமான்ற மாதிரி பிரிக்க முடியும். ஸோ கோவிடுக்கு முன்ன வரைக்கும் வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட குழந்தைங்களோட எஜுகேஷன் அண்ட் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா அண்டர்கோ பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து மறுபடியும் அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வரத்துக்கே ரொம்ப டைம் எடுது. ஸோ அப்போ தான் வி ரியலைஸ்ட் இந்த ஆர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு குழந்தைங்க அண்ட் நம்ம வாழற சொசைட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் தெரிஞ்சு. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த ஆர்ட்டை வந்து ஒரு மெயின் மீடியமாக இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக. நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன மேம்? இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கு இன்ஸ்பிரேஷன்னா யார் இருந்தாங்க? என்ன காரணத்தினால நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, நம்ம என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஐம் அ ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் சோஷியல் ஒர்க்கர் அண்ட் நான் வேறு ஒரு ஆர்கனைசேஷனுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம பீச்சில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் அந்த ஒரு குழந்தைய நாங்கள் மீட் பண்ணோம். அந்த குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்கள திருப்பி ரீஎன்ரோல் பண்ணுற ஜேர்னி தான் எங்களை தேக்ஷனா ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணவே வச்சது. பிகாஸ் ஏன்னா எங்கே போனாலும் வந்து நம்ம கையில் ஒரு அத்தாரிட்டி இல்லைன்னா பீப்புள் வந்து ஏன் எதுக்குன்னு கேட்பாங்களே கண்டி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது. பட் நம்ம கையில் வந்து இதனால தான் நாங்கள் இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னும் போது அதுக்கான ரைட் ஆன்சர் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தட்ஸ் வை வி ஸ்டார்டட் திஸ் என்ஜிஓ. இப்போ இந்த சைல்டு எஜுகேஷன் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் பற்றி உங்களோட ஜேர்னி, இந்த ஜேர்னியில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? ஓகே, ஸோ குழந்தைங்களையும் ஆர்ட்டையும் எப்போவுமே தனியாக பிரிக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, குழந்தைங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குன்னு. பட் ப்ராப்பராக நம்ம வந்து குழந்தைங்கள நிறைய டைம் என்கேஜ் பண்ணுறதில்ல. ஸோ எப்படிலாம் என்கேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். நம்ம வீட்டில் ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறதுல ஆரம்பித்து அந்த வெஜிடபிள் கட் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு பெயிண்டிங்கு, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு, ஈவன் வீட்டில் தூக்கி போடுற சாக்லேட் கவர்ஸ், ரேப்பர்ஸு, பாட்டில்ஸு அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து கார்டனிங் பண்ண சொல்லித்தரலாம். செடி நடுறதுலேருந்து எல்லாமே சொல்லித்தர முடியும். அண்ட் இதெல்லாம் எங்கே உங்களுக்கு இம்பேக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். இன்ஸ்டெட் அவங்க வந்து
எனக்கு டிவி போடு, ஃபோன் கொடு, பேரண்ட்டு கேட்காம என் கூட வாங்க விளையாடுங்க, ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்காக நம்ம பெருசாக போய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய மெட்டீரியல் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இதோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு மேபி எடுத்தோடனே தெரியும் என்ன இதனால் என்ன ஆகிட போகுதுன்னு தான் நினைப்போம். பட் டு பி ஃப்ராங்க் அண்ட் ஆனஸ்ட், இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அவங்க ஸ்கூல்ஸில் அகாடமிக் ஓரியன்டாகவே நிறைய ரிசல்ட்ஸ், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸு உங்களால் பார்க்க முடியும். நீங்க முக்கியமா சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணது ஏன் மேம்? ஏன்னா இப்போ உமன்ஸும் இருக்காங்க, யூத்தும் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ன்றது இப்போ இருக்க உமன்ஸும் லேர்ன் பண்ணாலும் அவங்க இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ணது சில்ட்ரன்ஸை, முக்கியமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணது சைல்டு இருக்குன்னா? ஓகே, இங்கே 2 விஷயம் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று, நம்ம மெயினாக குழந்தைங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, தே ஆர் த டுமாரோஸ் லீடர்ஸ். நம்ம எல்லாரும் இதுக்கு மேலே ஏஜ், அவங்க தான் நம்மளை வழி நடத்த போகிறவங்க. ஸோ வழி நடத்த போகிறவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை நம்ம எக்யூப் பண்ணிடணுன்றது தான் நம்மளோட மெயின் விஷன். ஸோ அதுக்கு ஒன்று அகாடமிக் பார்ட்டில் ஸ்கூல்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்ட் மீடியம் வேணால் எந்த ஒரு விஷயமோ அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஈஸியாக நீங்கள் ஆர்ட் மூலிமா குழந்தைங்களாலையும் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் ஈவன் அவங்க ஒரு அப்யூஸ்குள்ளாக இருந்தால் கூட ஒரு ஆர்ட் மூலிமா அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அதுக்கான இன்டர்வென்ஷன்ஸும் நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேபி என்னோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களோட மதர்ஸ்க்கு அந்த ஆர்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றதையும் பதிவு பண்ணுறேன். மெயினாக குழந்தைங்க ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு இன்னொரு அடிஷ்னல் ரீசன் வந்து பேரண்ட்டுக்கான இன்கம் சரிவர இல்லாததுனால தான். ஸோ இப்போ வந்து போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஸ்கில்லாக சொல்லிக் கொடுப்போம். ஆர்ட் மூலிமா ஒரு ஸ்கில் சொல்லிக் கொடுத்து ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸாக பண்ணி அதை நம்ம வேல்யூ ஆட் பண்ணி சேல் பண்ணுவோன்னு. ஸோ இதில் வர ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மதர்ஸ்க்கு போய் சேரும்போது அவங்க இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க. இப்போ எங்கள் என்ஜிஓவோட வேலை கம்மி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல் போகணும்னு என்ஷூர் பண்ணுறது இப்போ அந்த பேரண்ட்டே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆர்ட் அண்ட் ஒரு ஆர்ட் மூலிமா ஒரு ஆண்டர்பிரனர் ஆகுறாங்கன்னா நிறைய விஷயத்த நம்மளால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் சைல்டுக்கு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண வைப்பீங்க. இப்போ வந்ததும் அந்த குழந்தைங்க வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. அது என்ன மெத்தடாலஜினா? ஓகே, சிம்பிள். ஃபஸ்ட் வந்தோடனே நாங்கள் ஒரு ஃப்ரீ ப்ளே மாதிரி தான் கொடுப்போம். அதாவது குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்கூல்ஸில் போனாலும் சரி, ஜஸ்ட் அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அதாவது கலர்ஸ் மூலிமா நம்ம நிறைய விஷயம் குழந்தைங்கக்கிட்டேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் அவங்க யூஸ் பண்ணுற கலர்ஸு, பேட்டர்ன்ஸு, அதை வச்சு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அவங்க என்ன மைண்ட் செட்டில் அன்றைக்கி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது. ஏன்னா சில குழந்தைங்க எடுத்த உடனேலாம் நம்ம சொல்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட்க்கு வரமாட்டாங்க. பட் குழந்தைங்க தான். ஸோ அவங்க வழியிலே அவங்கள விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அவங்கள எப்படி உட்கார வைக்கிறது, ஒரு ஃபோக்கஸில் உட்கார வைக்கிறதுன்னு, அதுக்கடுத்து ஒரு ஃபார்மேஷனுக்கு எடுத்துன்னு வருவோம். அதுக்கடுத்து எல்லாமே நம்மளோட மெத்தடாலஜி பார்த்திங்கன்னா ப்ளே வேவாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஃபெசிலிட்டேஷனாக தான் இருக்கும். இன்ஸ்டெட் இது பேப்பரு, இது ட்ராயிங் நீ வந்ததுலேருந்தே சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் இல்லாமல் ஒரு ப்ளேவே மூலிமா குழந்தைங்கள இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ போக போக குழந்தைங்க அவங்களுக்காக தானே இன்ட்ரெஸ்ட் வந்து, இப்போ எங்கள் செஷன்ஸ் நாங்கள் போய் ஒரு ஸ்கூலில் பண்ணுறோன்னா எங்களுக்கு முன்னாடி எங்கள் பிள்ளைங்க தான் இருப்பாங்க. மேபி எங்களோட 3rd and 4th செஷனில் நாங்கள் ஸ்கூல் உள்ள என்டர் ஆகிறோம்னா எங்களுக்கு முன்னாடி பிள்ளைங்க போயிட்டு ஆர்கனைஸ்டாக எங்களுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி உட்காந்துருவோம். தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தே ஆர் டூயிங் வண்டர்ஸ். அதுவும் ப்ரைமரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் சரி, நிறைய விஷயமும் சரி. பட் ஆர்ட்டு இன்னுமே ஒரு 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 முக்கியமான விஷயமா குழந்தைங்களுக்கு எடுத்துன்னு வந்தால் இன்னுமே நல்லா இருக்கும்ன்றது இது என்னோட. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அப்புறம் நீடில் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தோன்னா அது மோஸ்ட்லி வந்து எங்கேயும் அவைலபிளாக இல்லை. நம்ம இது ஒரு சிலபஸா ஒரு சப்ஜெக்டா கொண்டு வர முடியுமா? இப்போ 8 hours இருக்குன்னா அந்த 8 hoursல 1 hour வந்து இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும். எப்பயுமே எனக்கு நான் படிக்கும் போதுமே எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நீடில் கிளாஸஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம டெய்லியுமே வந்து ஒரு பீரியட் வந்து அலோகேட் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் உண்டா? அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லதா அப்படின்னு கேட்குறேன். சிம்பிளா சொல்லணும்னா ஆர்ட் வந்து நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட
க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. அது நாட் ஓன்லி ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன், ஈவன் ஆஃபீஸ் போகிறவங்க வரைக்கும் டே டு டே லைஃப்பில் நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க. ஸோ ஆர்ட் மூலயமா உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், வெண்ட் அவுட் பண்ண முடியும். ஈவன் வீட்டில் கூட நீங்கள் சும்மா ஒரு பேப்பர் எடுத்துக்கு இருக்கிறீங்களா, யூ ஃபீல் ரிலாக்ஸ்ட். ஸோ அதை டெய்லியுமே பண்ணுங்கள். ஸ்கூல்ஸில் அதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னா, வெறும் ஒரு ட்ராயிங் கிளாஸ், ட்ராயிங் டீச்சர் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாடத்தோடு, ஏன்னா இப்போ வந்து நிறைய மெத்தடாலஜிஸ் மூலிமா கற்றுத்தராங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து அந்த ஆர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கற்றுத்தரும் போது இன்னுமே குழந்தைங்க எங்கேஜ்டாக இருப்பாங்க. அந்த சிலபஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்க்ளூட்ல இப்போ கரண்டாக போயிட்டு தான் இருக்குங்களா மேம்? சிலபஸில் ஆல்ரெடி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுங்க, நிறையா மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி கற்றுத்தராங்க. நிறையா டெமோஸ் அந்த மாதிரிலாம் டீச்சர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் படிக்கிற டைம்லாம் அது கம்மி. இப்போ இருக்கிற பிள்ளைங்க உண்மையாலுமே கிஃப்டட். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸுமே, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸுமே அவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் இப்போ எங்களை மாதிரி இருக்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸுமே we are trying to empower the teachers. ஏன்னா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனே எப்போவுமே அந்த குழந்தைங்களோட ஒன் ஒர்க் பண்ண முடியாதுன்றதுனால we empower the teachers. டீச்சர் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் குழந்தைங்களுக்கு தேவையானதுமே பண்ணிகிட்ருக்கோம். பட் டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப் தெம். இப்போ ரூரல்ல இருக்க, கிராமத்துல இருக்க சில்ட்ரன்ஸுக்குலாம் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்றது அவ்வளவா அவங்களுக்கு நாலேஜபிளே இல்லை. இப்போ இருக்க இந்த சம்மர் டைம்ல யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வீட்டில இருந்தே ஏதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மாதிரி பண்ணலாமா, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலாம் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சுமே அப்படின்றது ஏதோ ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க மேம். உங்களுக்கு தெரிஞ்சதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் திங், உங்ககிட்ட நம்ம மறந்துருப்போம் ஒரு விளையாட்டு வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும். 2 வத்திப்பிட்டு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு த்ரெட்டு தான் கட்டுவாங்க, ஆனால் 2 சைடு நின்று பேச முடியும். அது மேபி நம்ம நினைப்போம் சும்மா என்னடா இது அப்படின்னு. பட் ட்ரை பண்ணி பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். அது ஒரு எண்டில் நீங்கள் நின்று அது உங்களோட கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு நம்மளால் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் கலெக்ட் பண்ண முடியும். எஸ்பெஷலி பிளாஸ்டிக்ஸ், பாட்டில்ஸ்லேருந்து, ராப்பர்லேருந்து. ஸோ அந்த பாட்டில்ஸில் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறைய பூ பூக்கிற செடி இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். கொஞ்சோண்டு மண்ணை போட்டு கட் பண்ணி செடி வச்சு 2 பக்கமும் ஸ்ட்ரிங் மாதிரி போட்டு நீங்கள் ஹேங் பண்ணி வைக்கலாம். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம பணம் கொடுத்து தான் வெளிலேருந்து வாங்கி டெக்கரேட் பண்ணணும்ல, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் மூலியமாகவே டெக்கரேட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க்லாம் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பேப்பர்ஸ் நிறைய கிழிச்சு ஒரு பலூன் ஊதி அதில் இந்த பேப்பரை ஒட்டி 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 அதில் நீங்கள் ஜஸ்ட் கண்ணு மூக்கு அந்த ஹோல்ஸ்லாம் பண்ணி மாஸ்க் மாதிரி பண்ண முடியும். அது உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸோ இல்லை சூப்பர் ஹீரோஸ் பேட்டர்ன்ஸ் எது போட்டாலுமே அதுவுமே நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து இப்போ இன்னுமே சொல்லணும்னா, இப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறோம்னா, வாட்ஸ்அப்பில் ஹாப்பி பர்த்டேன்றோம், இல்லைனா ஹாப்பி பர்த்டே அம்மா பண்ணுறோம். அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஒரு குட்டி க்ரீட்டிங் கார்டு, ஏன்னா க்ரீட்டிங் கார்டு கல்ச்சரே நம்மளுக்கெல்லாம் மறந்தே போச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம ஒரு சின்னதாக க்ரீட்டிங் கார்டு பண்ணலாம். ஈவன் பென்சில் ஷார்ப் பண்ணுறோம்னா அதோட அந்த குப்பெல்லாம் ஜஸ்ட் அதை வச்சே நீங்கள் ஒரு ஃப்ளார்ஸ் மாதிரி மேக் பண்ண முடியும். ஸோ ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணி நீங்கள் எழுதி உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். அது இல்லாமல் அதை பார்க்குறவங்க பேரண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாவாங்க, என் பிள்ளை இப்படி பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு. இப்போ இந்த சில்ட்ரன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜபிள் வச்சு இந்த மாதிரி ஷார்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது, இப்போ பேரண்ட்ஸோட தாட்ல எப்படி இருக்குன்னா, இது வீட்டில் டஸ்ட் ஆக்குற அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி அதை வெளிப்படுத்தணும், இது ஆக்டிவிட்டி தான், இதை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது, அதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஓகே, இதுல 2 விஷயம். ஒன்று, பேரண்ட் எப்போவுமே குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நோ சொல்லாதீங்க. நமக்கு தெரியாது அவங்க அதில் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கே போவாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் ஹூ நோஸ், அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க ஒரு பெரிய ஆளாக கூட வரலாம். அது மேபி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நீ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு நாம என்கரேஜ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் உங்களுக்கு அந்த கோலம் போடுறது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட உங்கள் குழந்தைங்கள பார்க்க வைங்க. சும்மா அவங்க எதாவது ட்ரை பண்ணுறாங்கன்னா போடட்டும், எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க, நோ சொல்லாதீங்க. இப்போ இருக்க அந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல டெக்னாலஜி தான் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு.
ஹேண்ட் கிராஃப்ட் இந்த பழங்காலத்து கலையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா டெக்னாலஜி தான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பழங்காலத்து கலை கைவினை பொருட்கள்லாம் ஈக்குவலைஸ்டா நம்மளால கொண்டு வர முடியுமா? அதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்களா? சிம்பிள்ங்க. இது வந்து நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம். இட்ஸ் நாட் அபவுட் இப்போ என் கையில் ஒரு டெக்னாலஜி இருக்குது, டெக்னாலஜி இல்லாமல் நம்மளால வாழ முடியாது இப்போ இருக்க உலகத்தில், இனிமேட்டு போகிற உலகத்தில். பட் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? பிகாஸ் இப்போ எல்லா கிராமத்துலேயும் ஏதோ ஒரு கலை அழிஞ்சிட்டு தான் இருக்குது. அது ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டாக இருக்கட்டும், கிராஃப்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் மேபி பரம்பரையை கூட செஞ்சுருப்பாங்க. அது ஆனால் இப்போதைக்கு அது நலிவுற்று தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற யூத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு நம்மளால் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரிட் அவுட் பண்ணுறதுக்காகவாது நீங்கள் கற்றுக்கோங்க. உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த கலை பண்பாட்டு சார்ந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தாலும் அதை கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரிட் அவுட் பண்ண போகிறீங்க. இப்போ ஏஐ டூல் தான் வந்து மேண்டட்டரியாக இப்போ போயிட்டுருக்கு கரண்ட் ட்ரெண்டிங்கில். இப்போ இந்த ஏஐ டூலும் ஹேண்ட் கிராஃப்ட் கலை அது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது க்ரியேட்டிவாக நம்மளால பண்ண முடியுமா? நிறைய பண்ண முடியுங்க. இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு ஜேர்னி இருக்குன்னா, இப்போ ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு கைவினை கலைஞர் ஒரு பொருள் பண்ணுறாங்க, அங்கே ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்களோட ஏதோ ஒரு மூலையில் பண்ணுற கிராஃப்டை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஃப்ரான்ஸில் அவங்க பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கலாம். ஸோ ஏஐ டெக்னாலஜி அண்ட் எல்லாமே வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது, அந்த டெக்னாலஜியை ரைட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னும் போது அதோட ரிசல்ட்டே வந்து 10x நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு நிறையா வந்து கோர்சஸ் இருக்குது. இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறதுனால பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு டவுட்டே வேண்டாம். பிகாஸ் நாங்கள் 11 இயர்ஸாக இந்த தேஷ்னா ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கோவிட் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேஷ்னா ஃபவுண்டேஷன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தெரியும், ஒரு வாலண்டியரிங்காக வருவாங்க. ஸோ அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தெரியும். பட் இன்னைக்கு எங்களால் வந்து ஒரு காமன் பப்ளிக் எல்லாருக்கிட்டையும் எங்களால் ரீச் அவுட் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஆர்ட் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் கூட நாங்கள் ஒரு சில இனோவேஷன் சேர்த்து ஒர்க் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு இந்த பெரிய ரீச்சே கிடச்சிது. எப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சோஷியல் என்டர்பிரைஸ் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலி எக்ஸ்பர்ட் ஆர்ட் பர்சன் கிடையாது, ஐ எம் அ லேர்னர் டூ. ஸோ நாங்கள் அந்த ஆர்ட்ஸ் மூலிமா மதர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட மதர்ஸ்க்கு. ஸோ இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு மதரும் எதுவுமே நில்ல சம்பாதிச்சவங்க இன்றைக்கி ஒரு 15,000 to 20,000 ரூபாய் இந்த ஆர்ட்ஸ் மூலிமா சம்பாதிக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி அவங்க எம்பவர்டாக இருக்காங்க. அவங்க குழந்தைங்களை கான்ஃபிடெண்ட்டாக காலேஜோ யூனிவர்சிட்டி வரைக்கும் அனுப்ப முடியும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அது இல்லாமல் அவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்போது தே ஃபீல் ஸோ ப்ரவுட். அண்ட் ஒரு மதர் மேபி அவங்க ட்ராப் அவுட்டாக இருக்கலாம், அவங்களோட ஒரு சோஷியல் எக்கனாமிக் சுச்சுவேஷன் வர மாதிரி இருக்கான், அவங்களே வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸில் ஒரு எம்பவர்டாக ஃபீல் ஆகும்போது, ஒரு ப்ரொஃபஷ்னலி ஒரு ஃபைன் ஆர்ட்ஸை வந்து நீங்கள் கோர்ஸாக எடுத்து படிக்கிறீங்க, அதில் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுறீங்க, ஆர் எல்ஸ் உங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி இருக்குது அப்படின்னும் போது டெஃபினட்டாக யூ வில் ரீச் லாட் ஆஃப் ஹைட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கீங்களா, இது கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் இதுக்குள்ளே வர முடியுமா? தாராளமாக. ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் ஒரு தனிநபரால் முடியாது. இட் இஸ் ஆல் அபவுட் நெட்ஒர்க் தான். ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஒரு ப்ரைவேட்டாக இப்போ ஒரு வாலண்டியர் வராங்க, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குன்னா அந்த ஸ்கில்லை எப்படி இன்கார்பரேட் பண்ண முடியும்னு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். கண்டிப்பாக எந்த ஒரு இதுவுமே கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா அதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கல்வியும் இந்த கைவினை பொருட்களும் இருக்குல்ல மேம், கலை, அது வந்து தமிழ் பாரம்பரியத்தில் முக்கியத்துவமாக இருக்கா இல்லையா? கல்வியும் கைவினை சார்ந்த எந்த ஒரு விஷயமும் சரி, ட்ரெடிஷ்னல் ஆர்ட் எதுவாக இருந்தாலும் சரி, தமிழும் அதையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் நம்ம தான் நிறைய டைம் அதை மறந்துடுறோம். மேபி இது நம்மளுக்கு ரைட் டைம் நினைக்கிறேன், அதை திருப்பி ஞாபகப்படுத்தி ரிவைவ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு கண் விழிக்கணும், இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக. இப்போ இருக்க உமன்ஸ் யூத்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டில், சிம்பிள் வேர்டில் ஒன்று சொல்லணும்னா என்ன நினைக்கிறீங்க? சிம்பிள். ஒரு 100 ரூபாவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் சம்பாதிங்க, அதுக்கான ஸ்கில்லை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க.
கண்டிப்பாக நீங்கள் செய்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை எதிர்பார்த்து யாரோ ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க வாங்குறதுக்காக. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம்.